Example 3, calculate the pH of 1 into 10 power minus 4 molar solution of NaOH. இப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா OH தான் வருது, அந்த சிம்பிள்ல OH தான் வருது. இது சோடியம் ஹைட்ராக்சைடு, இதோட பேர் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. Naன்றது சோடியம், OHன்றது ஹைட்ராக்சைடு. இதுல OHன்னு வந்தாலும் நம்மளுக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா pH தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணோம், POH நம்ம கண்டுபிடிச்சிட்டு, இங்க பாருங்க சம்ல போட்டிருப்பாங்க பாருங்க, POH கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் pH plus POH equal to 14 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி pH கண்டுபிடிக்க போறோம். இதான் சம்மோட சம்மரி மாதிரி, சம்மோட ஷார்ட்டா. இப்ப இந்த சம்ல பார்த்தோம்னா முதல் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். அப்பதான் நம்மளுக்கு எத்தனை மோல் இருக்குன்னு தெரியும், எத்தனை நம்பரா அது பிரியுதுன்னு தெரியும். NaOH இஸ் a ஸ்ட்ராங் பேஸ். பேஸ்னா ஆசிட்னா நம்மளுக்கு தெரியும் அமிலம்னு, பேஸ்னா காரம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதுக்கு எக்ஸாம்பிள்ல நம்ம pH புக் பேக்லயே பார்த்தாச்சு, அதனால இப்ப டீடைலா தேவையில்ல. NaOH இஸ் a ஸ்ட்ராங் பேஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு பொருள். அது pH ஓட லெவல் பாத்தீங்கன்னா 7க்கு மேல இருந்தா, அந்த pH வேல்யூ வந்து 7க்கு மேல இருந்தா அது பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 7ல இருந்து 14 சைட்ல ரொம்ப தூரத்துல இருக்கு, அதனாலதான் அது ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. இப்ப இதுல வேல்யூ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும். pH ஓட வேல்யூ 10ன்னு இருக்கு பாருங்க. அப்ப 7ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, 7 தாண்டி 10 வரைக்கும் இருக்கு. அப்ப 10 வரைக்கும் இருந்தா அது பேஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ்ன்னு அர்த்தம். இப்ப இந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து டிசோசியேட்ஸ்னா பிரியுதுன்னு அர்த்தம். அதோடைய சொல்யூஷன்னா இது கரைஞ்சு இருக்கு, அதுல அந்த சொல்யூஷன் உள்ளார, அந்த கரைஞ்சு இருக்கிறதுக்கு உள்ளார இது எப்படி பிரிஞ்சு இருக்குன்னா, அயான்ஸா எப்படி பிரிஞ்சு இருக்குன்னா, Na தனியாவும் OH தனியாவும் இருக்கும். நம்மளுக்கு OHக்கு மைனஸ் தான் போடணும்னு எப்பயுமே நம்மளுக்கு தெரியும், OHக்கு மொத்தமா மைனஸ் போடணும்னு தெரியும், ஹைட்ராக்சைடுக்கு எப்பயுமே மைனஸ் தெரியும், ஏன்னா நம்ம ஃபார்முலால அதான் படிச்சிருக்கோம். அப்ப மைனஸ் தெரிஞ்சா இங்க ஒரு மைனஸ் தான் வந்திருக்கு, எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன், 1 மைனஸ் தான் இருக்கு. அப்ப இங்க 1 பிளஸ் போடணும், ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது முன்னாடி எல்லாமே 1ன்னு இருக்கு. NaOHக்கு முன்னாடி 1, Naக்கு முன்னாடி 1, OHக்கு முன்னாடி 1. நம்மளுக்கு என்ன தேவைன்னா NaOHக்கு முன்னாடி 1 இருக்கு, OHக்கு முன்னாடி 1 இருக்கு. அப்படின்னா இந்த 1 மோல் வந்து நம்மளுக்கு எத்தனை OH மைனஸ் கொடுக்குதுன்னா 1 மோல் ஆஃப் OH மைனஸ் தான் கொடுத்துருக்கு. அப்ப क्वेश्चनல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதே வேல்யூவை NaOHக்கு தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 1 into 10 power minus 4 மோலார் சொல்யூஷன் ஆஃப் NaOH தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொடுத்த வேல்யூவை அப்படியே எடுத்து OH மைனஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். OH மைனஸ்க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம், ஏன்னா நம்மளுக்கு क्वेश्चनல NaOH தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்ப OH மைனஸ்க்கு வேல்யூ 1 into 10 power minus 4, இதெல்லாம் அதுக்கப்புறம் சிம்பிள். போன சம்லாம் பார்த்துட்டோம்னா இது சிம்பிள். POH equal to minus log 10 OH minus, OH minus பதிலா 1 into 10 power minus 4, 1 போட்டாலும் போடலாம், இல்ல 10 power minus 4 மட்டும் சிம்பிளா போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மைனஸ் வெளியே வச்சுக்கிட்டு, காமன் மைனஸ் வந்து வெளியே வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது -4ன்னு பவர்ல இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துடணும். அதை தான் எடுத்து இந்த ஸ்டெப்ல -4 முன்னாடி எழுதிருக்காங்க. இன்டூ 10 log 10 எழுதிட்டு இந்த 10க்கு பதிலா இங்க எழுதிடணும். -4ன்றது முன்னாடி போயிடுச்சு, அதனால திரும்ப எழுத்தாவில்ல. log 10 10ஓட வேல்யூ 1, -4 into 1 -4, -4க்கு முன்னாடி பிராக்கெட்ல இன்னொரு மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப ஆன்சர் வந்து POH ஓட வேல்யூ வந்து 4. ஆனா நம்மளுக்கு சம்ல என்ன கேட்டாங்கன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. pH தான் கேட்டிருக்காங்க, pH வேற POH வேற. pH plus POH நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்னா ஈக்குவல் டு 14 தெரியும். அதுல pH நம்மளுக்கு தெரியாது, கொஸ்டின் மார்க். POH நம்மளுக்கு தெரியும், அதோட வேல்யூ தான் இங்க கண்டுபிடிச்சா 4ன்னு. POHக்கு 4ன்னு போட்டுட்டோம்னா 4 இந்த பக்கம் இங்க +4 இருக்கு, இந்த பக்கம் வந்தா -4 ஆயிடும், 14 -4 ஆயிடும். இங்க பாருங்க, அத ஃபார்முலாவும் உங்களுக்கு எழுதிருக்காங்க, 14 minus POH. POH இந்த பக்கம் கொண்டு போனா POH minus POH ஆயிடும். அந்த POH பதிலா 4ன்ற வேல்யூ எடுத்து போட்டோம்னா 14 - 4 ஆகும், ஆன்சர் வந்து 10 ஆயிடும். ரொம்ப சிம்பிளான சம்மு, பேசிக் மேக்ஸ் தான் இதெல்லாம். உங்களுக்கு என்ன புரியணும்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும், क्वेश्चनல இருந்து அந்த ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அது மட்டும் தெரிஞ்சிச்சுனாலே போதும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 போலாம். Calculate the pH of a solution in which the concentration of the hydrogen ion is 1 into 10 power minus 8 mole per liter. இத மோல் லிட்டர் பவர் -1 சொல்லலாம், மோல் பெர் லிட்டர்னு சொல்லலாம். இப்ப இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா pH of a solution தான் கேட்டிருக்காங்க. அதுல concentration of hydrogen ions. ஹைட்ரஜன் அயன்ஸ்னா என்ன, H+ அயான்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க.
இப்ப இதுல இந்த பேராகிராஃப கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் புரிஞ்சுக்கணும்னா போதும், சம்மு டைரக்டா போடுறதுதான். ஹெச் பிளஸ் ஓட வேல்யூ டைரக்டா கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து போட வேண்டியதான். ஆனா இந்த பேராகிராஃப புரிஞ்சுக்கணும். ஹியர் ஆல்தோ த சொல்யூஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டைல்யூட். இது ஏன் டைல்யூட்னு சொல்றாங்கன்னா, இங்க பவர்ல -8 இருக்குங்களா, அப்ப pH ஓட வேல்யூ வந்து 8 வரும். 7 தாண்டிருதா, 7 தாண்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன், பேஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்ப அது லெஸ் அசிடிக்கா. இது எல்லாமே pH டேபிள் வச்சு தான் நான் சொல்றேன். pH டேபிள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். pH வேல்யூ வந்து 0ல இருந்து 7, 0ல இருந்து 6 வரைக்கும் இருந்ததுன்னா அது ஆசிட், 7 வந்து நியூட்ரல், 7க்கு மேல இருந்தா அது பேஸ். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் வேகமா சொல்றேன். இது தெரியாதவங்க நான் புக் பேக் சம்ஸ்ல இதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபர்ஸ்ட் சம்லேயே போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்க. டைல்யூட்னா என்னன்னா ஆசிடிட்டி கம்மியா இருக்கு, ஆசிடோட அளவு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, H பிளஸ் அயான்ஸ் தான் வந்து ஆசிடை குறிக்கும், OH மைனஸ் அயான்ஸ் தான் பேஸை குறிக்கும். அப்ப H பிளஸ் அயான்ஸோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இப்ப இது ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா சம்ம ஈஸி. அடுத்த ஸ்டெப்பும் பார்த்துக்கலாம். the concentration given is not of an acid or a base. இங்க ஆசிட்னு சொல்லல, பேஸ்னு சொல்லல, ஆனா ஹைட்ரஜன் அயான்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு என்ன நம்ம சொல்லலாம்னா, H பிளஸ் அயான்ஸோட வேல்யூ வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த சொல்யூஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டைல்யூட்னு சொல்லலாம். எப்படி சொல்றாங்கன்னா, இங்க 8ன்ற வேல்யூ இருக்கு, இதை தான் நான் pH டேபிள வச்சு சொல்ல வந்தேன். 7 தாண்டி இருக்கு, 8ன்ற வேல்யூ 7 தாண்டி இருக்கு. 7 தாண்டி இருந்தா என்ன, அது வந்து பேஸ்ன்னு சொன்னோமா, பேஸ்ன்ற எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி டைல்யூட்னு சொல்லுவாங்க. அதுல தண்ணியோட அளவு அதிகமா இருக்கு, பேசிக் லெவல் வந்து அதிகமா இருக்கு, ஆசிடோட லெவல் வந்து கம்மியா இருக்கு. ஆசிடோட லெவல் கம்மியா இருந்தா எக்ஸ்ட்ரீம்லி டைல்யூட் அப்படின்னு நம்ம எழுதணும். டைல்யூட்னா ஆசிடோட H பிளஸ் அயன்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு நம்ம எழுதணும். இதே ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு, H பிளஸ் அயன்ஸ் அளவு அதிகமா இருக்குன்னா அதை கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு எழுதணும். அது உங்களுக்கு இங்க கொடுக்கல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப இதுல என்னன்னு எழுதணும்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ல இது ஆசிடா பேஸான்னு கொடுக்கல, இருந்தாலும் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி டைல்யூட், அதாவது தண்ணி அதிகமா கலந்து இருக்குன்றத இந்த வேல்யூ வச்சே சொல்லலாம். பேஸ் சைட்ல இருந்ததுன்னா, இந்த வேல்யூ வந்து பேஸோட சைட்ல இருந்ததுன்னா அதை டைல்யூட்னு நம்ம சொல்லிக்கலாம், கொஸ்டின்ல கொடுக்கலனாலும். Hence, the pH can be calculated from the relation. அதனால நம்ம pH வேல்யூ வச்சு டைரக்டா இந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம்னு சொல்றாங்க. ஏன்னா H பிளஸ் ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, டைரக்டாவே போட்டுடலாம். H பிளஸ் பதிலா 1 × 10⁻⁻8 அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 10⁻⁻8 மட்டும் கூட போட்டுக்கலாம். 10⁻⁻8 போட்டுட்டாங்க, -8 முன்னாடி வருது, மைனஸ் பிராக்கெட்ல -8 இன்டூ log 10 அப்படியே எழுதிட்டாங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், அதுதான் கடைசி ஆன்சர். 8 × 1 -8 × 1 -8 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 8 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம், நம்ம கஷ்டமான சம்மே போட்டோம், இது ரொம்ப சிம்பிளான சம். pH பிளஸ் POH = 14. இதுதான் ஃபார்முலா, நம்மளுக்கு தெரியும். pH ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 4.5ன்னு கொடுத்துட்டாங்க. POH ஓட வேல்யூ எவ்வளோன்னு கேட்கறாங்க, இதோட வேல்யூ கேட்கறாங்க. இந்த சைட்ல 14 இருக்கு, நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும், pH ஓட வேல்யூ தெரியுமா, அதோட வேல்யூ 4.5. இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அந்த வேல்யூ வந்து -4.5 மாறிடுச்சு. அப்ப 14ல இருந்து 4.5 மைனஸ் பண்ணோம்னா 9.5ன்னு வரும். இதுதான் POH ஓட வேல்யூ. 14ல இருந்து 4.5 எப்படி மைனஸ் பண்ணோம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். 14ல இருந்து 4.5 மைனஸ் பண்றதுக்கு முதல் 14 மேல எழுதிருங்க, 4.5 அதுக்கு கீழே எழுதிருங்க, டெசிமல் பாயிண்ட் இந்த இடத்துல வைக்கணும். அதை வச்சுட்டு 5க்கு நேரம் ஒரு 0 நம்மளே போட்டுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டெப் ஸ்டெப்பா எழுதிருக்கேன், உங்களுக்காக புரியறதுக்காக நானே எழுதிருக்கேன். இப்ப 14க்கு பக்கத்துல 0.0 நம்மளே போட்டுக்கணும், போட்டுட்டு பாரோ வாங்கணும். இப்ப பாரோ சம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே போட தெரியும்னு நினைக்கிறேன். பாரோ வாங்கணும்னா இங்க 0 இருக்கு, இங்க 5 இருக்கு, அப்ப பாரோ வாங்கணும். 0 கேன்சல் பண்ணா 10 ஆயிடும் பாரோ வாங்குறதுனால, 4ன்றது 3 ஆயிடும். இப்ப 3ன்றது இங்க 4ஆல மைனஸ் பண்ண முடியாது, 3ன்றது சின்ன நம்பரா மாறிடுச்சு. அப்ப இந்த 1ல இருந்து கடன் வாங்கணும். அப்ப 1 கேன்சல் பண்ணோம்னா இந்த 3ன்றது 13ஆ மாறிடும். 13 - 4 வந்து 9, 10 - 5 வந்து 5. அப்ப ஆன்சர் வந்து 9.5. இதை தான் நம்ம ஆன்சர்ல பார்த்தோம். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நானே எழுதியிருக்கேன். 14 - 4.5 9.5. இதுதான் POH ஓட ஆன்சர் கொடுத்திருக்காங்க.